Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஐ சேஞ்ச் மை பேக் ட்ராப் அண்ட் கேமரா சிச்சுவேஷன் ஒன்ஸ் அகேன். உண்மையா சொல்லணும்னா அந்த லாஸ்ட் ஒரு கிறிஸ்மஸ் டெக்காருக்கு அப்புறம் நான் பண்ண அந்த டெக்கார் அண்ட் லைட்டிங் அண்ட் கேமரால வந்துட்டு ஐ வாஸ் நாட் ஃபீலிங் இட். லைக் ஒரு வீடியோலையுமே ஐ வாஸ் மிஸ்ஸிங் சம்திங். சரி நம்ம பழைய செட்டப்பே போகலாம், ஆனால் ஐ வாண்டட் தட் டிஃப்ரெண்ட் ஃப்ளாரல் வைப் என்னுடைய வீடியோவில். அண்ட் அந்த ப்ரௌன் பொஹீமியன் கான்செப்ட் வந்து கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு நினச்சேன். ஐ ஸ்டில் மிஸ் தட் ப்ரௌன் பொஹீமியன் தீம்டு வீடியோஸ். அது என்னுடைய ஸ்கின் டோனுக்கு அழகாக காம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி இருந்தது. பட் இட்ஸ் ஓகே, சேஞ்ச் இஸ் நைஸ்ல ஒன்ஸ் இன் அ வைல். அதனால இது கொஞ்ச நாள் வச்சு பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ யூ கைஸ் லெட் மீ நோ இஃப் யூ கைஸ் லைக் திஸ் செட்டப். கொஞ்ச நாளைக்கு இது பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு ஐ வாண்ட் டு ஷேர் ஹேர் க்ரோத் கைட். ஏன்னா நான் வந்து லாஸ்ட் மேல ஹேர் கட் பண்ணியிருந்தேன். ஐவ் காட்டன் குட் ஹேர் லென்த் அதுக்கப்புறத்துல இருந்து. இப்போ நீங்க பார்த்தா இவ்வளவுதானே இருக்கு அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். நீங்க வந்து லைட்டா வந்து கர்ல்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் இல்லாம என்னோட நேச்சுரல் ஹேரே வந்துட்டு ஒரு மாதிரி வேவி தான். வேவ்ஸ் பண்ணிருக்கேன், கர்ல்ஸ் பண்ணல. நேச்சுரல் ஹேரே வேவி அப்படின்றதுனால ஹேர் லென்த்தோட உங்களுக்கு கொஞ்சம் சின்னதா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டன் பண்ணா அது இந்த அளவுக்கு வருது. என்னுடைய முடி இப்போ இவ்வளோ இருக்கு. ஸோ பேசிக்கலா ஐ குட் see some nice transformation on my hair growth. ஸோ அதுக்கான ஒரு கைட் மாதிரி எல்லாமே இந்த வீடியோவில் டம்ப் பண்ணி லைக் ஹேருக்கான சில விஷயங்கள்லாம் வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றது உங்ககிட்ட காமிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. லாஸ்ட் மேல ஐ ஹேட் அ குட் ஹேர் கட் வித் ஹேர் கலர். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு. ஐம் ஆல்சோ பிளானிங் டு கெட் மை ஹேர் கலர் டன் ஒன்ஸ் அகேன். இது வந்து இப்போ இந்த லைட்ல பாக்குறதுக்கு இன்டோர் அப்படின்றதுனால கொஞ்சம் டார்க்கா தெரியுது. பட் நேச்சுரல் லைட்ல வந்து இது ரொம்ப ஒரு மாதிரி லைட் ப்ரௌனா இருக்கு. ஸோ ஐம் பிளானிங் டு கெட் மை ஹேர் கலர் நேச்சுரல் லைட்ல பார்த்தாலே இந்த கலர்ல இருக்க மாதிரி அண்ட் பிளாக்குமே இந்த அளவுக்கு வச்சிருக்க மாதிரி கொஞ்சம் ரீடச் அப் பண்ற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கேன். ஸோ அது அப்போ லைட்டா ஒரு ட்ரிம் பண்ணுவேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணிடலாமே அப்படின்ட்டு தான் இது. எவ்ரிதிங் ஐ டிட் ஃபார் மை ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் ஹெல்த். எனக்கு வந்து முடி ரொம்ப டேமேஜ் ஆகி ஃப்ராஜைல் ஆகி ஐ ஹாவ் டு டூ சம்திங் அப்படின்னும் போது ஐ ஸ்விட்ச்ட் அப் சில ப்ராடக்ட்ஸ், ஸ்விட்ச்ட் அப் சில டெக்னிக்ஸ் அண்ட் சில விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணேன். அதெல்லாம் என்ன அப்படின்றது நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், ஹேர் ஆயிலிங் ப்ரையாரிட்டைஸ் பண்ணது. ஹேர் ஆயிலிங் வந்துட்டு உங்களுடைய ஹிஸ்ட்ரி அண்ட் டிஸ்கோகிராஃபில பாருங்க, கண்டிப்பா நம்ம ஊர் ஆளுங்க வந்து ஹேர் ஆயிலிங் பண்ணாம வந்து இருந்துக்கவே மாட்டோம். ஸோ நீங்க வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா பண்ணிருக்கீங்க, என்ன உங்களுக்கு ஒர்க் ஆகியிருக்கு அப்படின்றது வந்து பாருங்க. இஃப் யூ ஆர் ஜஸ்ட் ஸ்டார்டிங் அவுட், நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்றேன். ஸோ ஏற்கனவே பண்ணிருக்கவங்க நடுவில் விட்டவங்களுக்கு வந்துட்டு பண்ணும்போது என்ன பேட்டர்ன்ல பண்ணது ஒர்க் ஆச்சு அப்படின்றத வந்து யூ ஃபிகர் இட் அவுட். சில பேருக்கு வந்து ஓவர் நைட் மட்டும் பண்ணிட்டு அடுத்த நாள் ஹேர் வாஷ் பண்றது ஒர்க் ஆகும். சில பேருக்கு வந்துட்டு ஹேர் வாஷ் அன்னைக்கே ஹேர் ஆயில் பண்ணிடுவாங்க, அது ஒர்க் ஆகும். ஸோ என்ன ஒர்க் ஆச்சு அப்படின்றத பார்த்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுங்க. அது ஹேர் ஆயிலிங் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ண அன்னைக்கே வைக்கும் போது கம்மியா வந்து வச்சுக்கோங்க. முக்கியமா ஸ்கேல்ப் சர்க்குலேஷனுக்கு வந்துட்டு அந்த ஹேர் ஆயிலிங் அண்ட் மசாஜிங் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளட் சர்க்குலேஷன் ஸ்கேல்ப்ல நான் சொல்றேன். ஐ ப்ரையாரிட்டைஸ்ட் ஹேர் ஆயிலிங் அண்ட் ஹேர் மசாஜிங் லைக் 100%. ஒரு வாட்டி ஹேர் வாஷ் பண்ணும்போது டெஃபினட்டா என்னுடைய முடியல அண்ட் என்னுடைய ஸ்கேல்ப்ல ஹேர் ஆயில் இருந்தே ஆகணும். ஐ ப்ரையாரிட்டைஸ்ட் இட் செம்மையா. அண்ட் என்னுடைய ஹேர் வாஷ் ரொட்டீனுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஓகே வாரத்துல 2 வாட்டி தான், வாரத்துல 3 வாட்டி தான், வாரத்துல 1 வாட்டி தான், அந்த மாதிரி நான் வந்துட்டு எனக்கு கேட்டகரைஸ் பண்ணிக்கல. எப்போ என்னுடைய முடிக்கு வந்து ஹேர் வாஷ் தேவைப்படுது அப்படின்றத நான் பார்த்தேன். எனக்கு என்னுடைய முடி ஹேர் வாஷ் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் வாஷ் மண்டே பண்றேன் அப்படின்னா டியூஸ்டே ஓகே, வெனஸ்டே வரைக்கும் ஓகே, தேர்ஸ்டே நான் ஹேர் வாஷ் பண்ணிடணும். அதுக்கு மேல பண்ணலன்னா ஹேர் ஃபால் சிவியரா ஆகும், டர்ட்டியான மாதிரி இருக்கும் ஸ்கேல்ப். ஸோ வாட் ஐ டூ இஸ், எனக்கு வந்து மண்டே, வென்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இது வந்து நான் ஒரு பேட்டர்ன் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஹேர் வாஷ் சைக்கிளுக்கு. ஸோ இட் ஆக்சுவலி ஹெல்ப். என்னுடைய முடியும் வந்துட்டு ரெகுலரா கிளீனாவே இருந்துச்சு. ரொம்ப டர்ட்டி ஆகிறதுக்கு நான் டைம் கொடுக்கல. அதுக்கு ஸ்கேல்ப் வந்து கிளீனா இருக்கும்போது ப்ராடக்ட்டுமே நல்லா ஏறும். ஸோ ஸ்கேல்ப் வந்து கிளீனா இருக்கும் போதே வெனஸ்டே காலையில நான் மறுபடியும் ஹேர் ஆயில் பண்ணும்போது ஆயில் நல்லா பெனிட்ரேட் ஆச்சு, ரிசல்ட்டும் நல்லா கொடுத்துச்சு, முடியும் நல்லா இருந்தது. டெஃபினட்டா ஹேர் க்ரோத் ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சது. ஹேர் கட் பண்ணி ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே நான் அந்த டைம்லயும் வந்துட்டு ஒழுங்கா நிறைய வந்துட்டு ஹேர் ஆயிலிங் ப்ரையாரிட்டைஸ் பண்ணல. லைக் லாஸ்ட் 4 மந்த்ஸ் பண்ண அளவுக்கு ஸ்டார்டிங்ல நான் வந்து பண்ணல. லாஸ்ட் 4 மந்த்ஸ்ல விக்ரஸான நல்ல ஒரு ஹெல்தி அமௌண்ட் ஆஃப் ஹேர் க்ரோத் வந்துட்டு எனக்கு வந்து தெரிஞ்சது. ஸோ ஹேர் ஆயிலிங் அண்ட் ஹேர் மசாஜிங், ஸ்கேல்ப் மசாஜிங் முக்கியமா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது நான் சொன்ன மாதிரி அந்த ஹேர் வாஷ் ரொட்டீன். ஹேர் வாஷ் ரொட்டீன் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஒர்க் ஆகுது, எப்போ உங்க முடி அழுக்காகுது அப்படின்றத பார்த்து நீங்க வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் அடிக்கடி மாத்தாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரே ப்ராடக்ட்ல ஸ்டிக் பண்ண பார்த்துக்கோங்க. ஹேர் மாஸ்க்
இஸ் அ மஸ்ட். அது வந்து நீங்க ஹேர் கண்டிஷனர் ஸ்வாப் பண்ணிக்கலாம். நான் அதான் செய்வேன். ஹேர் கண்டிஷனர் மோஸ்டா யூஸ் பண்ணாம ஹேர் மாஸ்க் கண்டிஷனர் பதிலாக யூஸ் பண்ணுவேன். ஐ லவ் லாரியலோட ஹேர் மாஸ்க். இதுதான் என்னுடைய கோ டு ஹேர் மாஸ்க். நான் டிஃப்ரெண்டா ஏதாவது ட்ரை பண்றேன் அப்படின்னாலும் this will be like my favorite, all time favorite. And head and shoulders oda neem shampoo is like my go to favorite. Aduthathu I also like to use in the Love Beauty Planet oda and the clarifying shampoo for my scalp once in a while அதை clarify பண்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி நான் ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு என்னுடைய ஸ்கேல்ப்ல இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் இஷ்யூ இது ரொம்பவே வந்து கம்மியாச்சு. எப்பயுமே என்னுடைய ஸ்கேல்ப் வந்து கிளீனா இருக்கு அப்படின்றதுனால. ஸோ அதுவும் வந்துட்டு நான் விசிபிளா பார்த்த ஒரு விஷயம். ஹேர் மாஸ்கை ரெகுலரைஸ் பண்ணும்போது என்னுடைய ஓவரால் லென்த் வந்துட்டு நல்லாவே வந்து ஹெல்தியாக ஸ்டார்ட் ஆச்சு. லைக் பிரேக்கேஜ் கம்மியாச்சு. ஹேர் ஃபால் வந்து எனக்கு இப்பயும் இருக்கு. எப்பன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன்ஸ்னால அந்த பீரியட்ஸ் வர டைம்ல பீரியட்ஸ் இருக்க அந்த 1 வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். மீதி டைம்ல யூஸ்வலா சொல்ற கணக்கு மாதிரி அந்த 50 to 100 ஸ்ட்ராண்ட்ஸ் இது மாதிரி தான் இருக்கும். ஐ ஆல்சோ ஸ்டாப்ட் ஃப்ரீக்வெண்டா என்னுடைய முடிய சீவருது. காலைல எழுந்திரிச்சு ஒரு வாட்டி சீவர ஷூட் பண்ணும்போது டோட்டலி டிஃப்ரெண்ட் சினாரியோ. அது இல்லாம நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன். அப்போ எடிட்டிங் வேலை மட்டும்தான் இருக்கு. ஐம் நாட் டூயிங் எனிதிங் ஃபார் மை ஹேர் அப்படின்னா காலையிலே வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ரொடெக்டிவான ஹேர் ஸ்டைல் மோஸ்டா பின்னல் அது இதர் சிங்கிள் பிரைட் இல்லைன்னா டபுள் பிரைட் போட்டு விட்டுருவேன். இந்த கொண்டை போட்டுட்டே இருக்கிறது இட் வில் நெவர் ஒர்க் ஃபார் மீ. அது முடிக்குன்னு கிடையாது, எனக்கு கொண்டையிலே நான் ரொம்ப நேரம் இருந்தேன்னா எனக்கு மண்டை வலிக்கும், தலை வலிக்கும் ஒரு மாதிரி. ஸோ கொண்டை பேசிக்கலா ஐம் நாட் அ கொண்டை கேர்ள். ஐ லைக் டு பிரைட் மை ஹேர். அது ரெட்டை சடையோ ஒத்த சடையோ எனிதிங் அந்த மாதிரி ப்ரொடெக்டிவான ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டேன் அப்படின்னா அதோட அடுத்த நாள் காலையில் தான் ஐ வில் யூஸ் மை கோம். அதை தவிர்த்து வேறங்க வெளில போகிற நடுவில் அப்போ ஐ ஹாவ் டு மறுபடியும் சீவணும் அப்படின்னா தான் வந்துட்டு சீப்பு தலையில் வைக்கிறது, இல்லைன்னா வைக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ப்ரொடெக்டிவான ஹேர் ஸ்டைல்ஸும் வந்துட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. ஹேர் மாஸ்க் ரொட்டீன்லேயே வந்துட்டு நான் புதுசாக ஒன்று வந்து ட்ரை பண்ணேன். ப்ரீ வாஷ்க்கு ஒரு ஹேர் மாஸ்க் போட்டு என்னுடைய முடியை வந்து மேரினேட் பண்ணுறது. அது 10 minutes-ஆக இருந்தால் கூட இட் ஆக்சுவலி மேட் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். மேனேஜபிலிட்டியாக இருக்கட்டும், லுக்குக்காக இருக்கட்டும். லுக்கை விட பிகாஸ் ஆஃப் த கலர்னும் எனக்கு வந்து லுக் பார்த்தா ஒரு மாதிரி ரொம்ப அன்ஹெல்தியான முடி இருக்க மாதிரியே தான் இருந்துச்சு. இப்போ லைட் ப்ரௌனாக போனதுனால நான் இவ்வளோதான் வந்துட்டு அதை ஹெல்தி ஆக்கினாலும் லைக் எனக்கு ஃபீல் பண்ணா சாஃப்டா, இப்போ கூட சாஃப்டா அப்படியே ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டேட்ல இருக்கேன் முடி. ஓகே, ஆனா when I look into it it doesn't look like that. ஏதோ பரிதாபமா அடிவாங்கின முடி மாதிரி இருக்கு. and that's 100% because of the hair color. அந்த ஹேர் கலர்ல நான் எவ்வளவு அழகா ஸ்டைல் பண்ணாலுமே அந்த லுக் பாத்தீங்கன்னா ரொம்ப லைஃப்லெஸ்ஸான முடி மாதிரி இருக்கு. that's 100% definitely because of the hair color. So I'm going to go dark அதனால தான். ஸோ அது ஒரு ரீசன் இருக்கு. அண்ட் என்னுடைய ஹேருக்கு வந்து இந்த ப்ரீ வாஷ் ஹேர் மாஸ்க் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவரால் மேனேஜபிலிட்டியில் செம்மையான சேஞ்ச். அண்ட் ஹேர் லென்ஸுக்கு எண்ணெயை விட அந்த ஹேர் மாஸ்க் வந்து இது லிட்ரலாக ஒர்க். நான் வந்து ஸ்வாஷ்காஃபோட இந்த ஹேர் மாஸ்க் தான் வந்து யூஸ் பண்ணுறது. என்னுடைய வேறு சில ஹேர் கேர் வீடியோஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்றது. முடியை கொஞ்சமாக ஈரம் பண்ணிவிட்டு ஐ யூஸ் இட் ஆன் மை லென்ஸ். ஸ்கேல்ப்புக்கு வந்து ஐ யூஸ் மை ஹேர் ஆயில். இதை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு லென்ஸ்ல அதை கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் அட்லீஸ்ட் 10 நிமிஷம் வச்சிருவேன். மேக்ஸிமம் 1 hour இல்லைன்னா மினிமம் 10 minutes வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணனா முடி வந்து பிரேக்கேஜ் கம்மியா இருக்கும். ஹேர் ஃபால் அதனால வர்றதும் ரொம்பவே வந்து விசிபிளா கம்மியாச்சு. ஐ ஆல்சோ ட்ரைட் ஹீட் ஸ்டைலிங் மை ஹேர் ஒரு வாட்டி நான் ஹேர் வாஷ் பண்ணும்போது which is a lot. ஏன்னா வீக்லி 3 times நான் ஹேர் வாஷ் பண்றேன். 3 times ஹீட் ஸ்டைல் பண்ணணும் போது டேமேஜ் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஆனா நான் சொல்லி இது கேள்விப்பட்டிருக்கேன். லைக் ஹீட் ஸ்டைலிங் நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்க முடி வந்து கிளீனா இருக்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் முடி பிரேக்கேஜ் கம்மியாகும். அடுத்தடுத்து நீங்க ஸ்டைல் பண்ணும்போது ஈஸியா இருக்கும், மேனேஜபிலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்றது. எனக்கு நேச்சுரலா வேவி முடி அப்படின்றதுனால ஹீட் ஸ்டைல் பண்ணா நல்லா தான் இருக்கும். அது முக்கியமா ஸ்ட்ரெயிட் அண்ட் லுக்ஸ்லாம் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். சிக்கு விழாது ஈஸியா, அதனால முடி வந்து கட் ஆகாம அந்த மாதிரி இருக்கும். ஆனா ஹீட் டேமேஜ் தட் தி ஒன்லி கான். எனக்கு ஹீட் டேமேஜ் நம்ம நிறைய கொடுக்குறோமே அப்படின்றது. ஸோ அதுவும் நான் ட்ரை பண்ணேன். பட் அதனால வரக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் டேல வந்து இருக்கக்கூடிய ஹேர் ஃபாலே தான் வந்து நான் ஹீட் ஸ்டைல் பண்ணாம இருந்தாலும் வருது அப்படின்றதுனால ஐ ஸ்டாப் ஹீட் ஸ்டைலிங். லைக் ஸ்டாப் டசன் 100% இல்லை. இப்போ லாஸ்ட் டைம் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஐ ஹீட் ஸ்டைல் மை ஹேர் லைக் 100% ப்ராப்பர் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ண. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ ஹேர் க்ரோத் இருக்கா அப்படின்றதே. அது ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போது தான் நமக்கு ஆப்வியஸா தெரியும். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் வீடியோல ரொம்ப கச்சரா மொச்சராவா இருந்தது. ஏன்னா நேத்து ஹேர் வாஷ் பண்ணது இது. அதனால சில முடியெல்லாம் மட்டும் நான் வந்துட்டு இப்படி எடுத்து கேர்ள்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். கம்பேரிட்டிவ்லி ஸ்ட்ரைட்னிங் விட இந்த மாதிரி கேர்ள்ஸ் பண்ணும்போது டேமேஜ் கொஞ்சம் கம்மியாகும். கம்பேரிட்டிவ்லி ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போது இப்படி இழுக்கிறதுனால எனக்கு பிரேக்கேஜ் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் ஃபார் மீ.
இப்படி கேர்ள்ஸ் பண்ணும்போது ஜஸ்ட் இப்படி வாண்ட் எடுத்து இப்படியே தான் நான் வந்து சுத்தி தான் விடுறேன், ஜஸ்ட் ஒரு லுக்குக்காக மட்டும்தான் அப்படின்றதுனால எனக்கு வந்து அதனால முடி கொட்டுது அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ ஐ சிம்பிளி ஜஸ்ட் கர்ல்ட் ஃபியூ பிட்ஸ் என்னோட முடியல இன்னைக்கு. இதான் வந்து ரீசெண்டா ஒரு 3 வீக்ஸ்ல நான் நிறைய பண்ண ஹீட் டேமேஜ் என்னுடைய முடிக்கு ஆக்சுவலா. ஸோ டேமேஜுமே வந்து விசிபிளா கம்மியா இருக்கு. பிகாஸ் ஐ ஆல்சோ ஸ்டார்டட் யூசிங் இந்த மாதிரியான பாண்ட் ரிப்பேர் ஹேர் மாஸ்க் லைக் K18, அதுக்கப்புறம் ரேஸ் அப்படின்ட்டு ஒரு பிராண்ட்ல வந்துட்டு ரீசெண்டா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் ரியலி லவிங் போத் ஆஃப் தீஸ். நல்லா இருக்கு. இது யூஸ் பண்ணும்போது பர்டிகுலரா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ ஷுட் நாட் யூஸ் ஹேர் கண்டிஷனர்னா ஹேர் மாஸ்க். இந்த K18க்குமே வந்து டெடிகேட்டடா நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். என்னோட முடியை நிஜமாவே சேவ் பண்ணிச்சு. நான் பண்ணியிருந்த ஹீட் டேமேஜ்ல இருந்து, இந்த கலரிங்னால பண்ணியிருந்த டேமேஜ்ல இருந்து நிஜமா நல்லா என்னுடைய முடியை வந்து ரிவர்ஸ் பண்ணிச்சு அந்த டேமேஜ் எல்லாத்தையும். நல்லா இருந்தது. முடி குவாலிட்டி டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆச்சு. இப்போ வரைக்குமே நான் பண்றேன். இப்போ ஃப்ரீக்வன்சி வந்து கம்மி பண்ணியிருக்கேன். முன்னாடி வீக்லி ஒன்ஸ் அந்த K18 மாஸ்க் இல்லைன்னா அந்த ரேஸ் மாஸ்க் போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு ஐ ஒன்லி யூஸ் இட் லைக் ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் அந்த மாதிரி நான் பண்றேன். தட்ஸ் நைஸ். ஸோ நீங்க உங்க முடியல வந்து பயங்கரமா ஹீட்னால டேமேஜ் இல்லைனா கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்னால டேமேஜ் அப்படின்னு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டார்ட் யூசிங் இந்த மாதிரி பாண்ட் ரிப்பேரிங் ஆஃப்டர் ஷாம்பூ ஹேர் மாஸ்க். இது வந்து ஷாம்பூ பண்ணிட்டு முடி வந்து டேம்பா இருக்கும்போது நீங்க உங்களுடைய முடியல ஒரு ஹேர் சீரம் மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். அதை அப்படியே விட்டுறணும். கொடுக்குற டைம் 4 to 10 minutes அந்த மாதிரி ஒரு பிராண்ட் மாறும். ஸோ அவ்வளோ தூரம் நீங்க வந்துட்டு வேற எதுவுமே ஹீட் ஸ்டைலிங்கோ ப்ளோ ட்ரைங் அதெல்லாம் எதுவும் பண்ணாம அப்படியே உங்க முடியல அதை விட்டுறணும். அதோட நீங்க வாஷ் கூட பண்ண வேணாம். அது ஒரு ஹேர் சீரம் மாதிரி ஒர்க் ஆக போது. நீங்க எக்ஸ்ட்ரா வேணும்னா அடிஷனல் ஹேர் சீரம், ஹீட் ப்ரொடெக்டன்ட் இதெல்லாமும் யூஸ் பண்ணிக்கலாம். இட் வில் ஹெல்ப் இன் த மெயின்டெனன்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, என் முடி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தோடனே ஃபுல்லா 100% காய விட்டுருவேன். என் முடி வந்து when it's wet it's super prone to breaking. அப்படியே உடையும் கழலும். லிட்ரலா நான் வந்து ஈர முடியல கையை வச்சு இப்படினாலே ஒரு முடி வந்துடும். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, அப்படியே முடிய ரிமூவ் பண்ணிட்டு லைக் டவல்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு 100% காய வச்சுருவேன். 100% காஞ்சதுக்கு அப்புறம் தான் சீரமா இல்லைன்னா பாண்ட் ரிப்பேர் சீரமா எதுனாலும் அப்ளை பண்றது. அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு கம்மியா இருக்கும். பட் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, 100% அந்த ஒரு ஃப்ரிஸியான லுக் வந்து கண்ட்ரோல் ஆகும்னே சொல்ல முடியாது. ஓரளவு மெயின்டைன் ஆகும். செகண்ட் டே தான் முடி கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. பட் ஐ டோன்ட் மைண்ட் தட். அடப்போ நமக்கு வந்து முடி இருக்கணுமா இல்ல ஃப்ரிஸி லுக்கா, எது வந்து கண்ட்ரோல் பண்ணும்? முடி இருக்கிறது தான் எனக்கு வந்துட்டு இப்போ முக்கியம். ஃப்ரிஸி லுக்கு கூட இந்த மாதிரி நான் வந்துட்டு ஏதாவது பண்ணி மேனேஜ் பண்ணிப்பேன். முடி இருக்கணும் மேனேஜ் பண்றதுக்கு அப்படின்றதுனால 100% அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஐ யூஸ் மை சீரம்ஸோ இல்லை எதுனாலும். அதுதான் இட்ஸ் ஒர்க்கிங் பெஸ்ட் ஃபார் மீ. ஸோ இதெல்லாம் சில விஷயங்கள். அண்ட் முக்கியமா இன்னொரு விஷயம், ஹீட் டேமேஜை கம்மி பண்ணது. ஐ லவ் மை ஹேர் ஸ்ட்ரெயிட்டா. ஓகே, எனக்கு அது மேனேஜபிலிட்டியா இருக்கட்டும், இந்த லுக், அந்த ப்ரெசென்டபிளான அந்த ஒரு ஃபீல், எப்பயுமே ரெடியா இருக்குன்ற ஒரு லுக், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் முடியல. அதுவும் முக்கியமா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும்போது அது வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நிறைய ஸ்ட்ரைட்னர் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. அது ஓகே முடிக்காக தானே அப்படின்ட்டு நிறைய பேர் அந்த ஹேர் ஸ்டைல்ஸை வந்து டிஸ்லைக் பண்ணதுக்குமே வந்து அதான் ஒரு ரீசன். நான் நிறைய ஹேர் ஹீட் ஸ்டைலிங் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால அதை நான் போனியில் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். அது பண்ணாமல் இருந்தால் இப்படிதான் கொஞ்சம் கச்சராவா இருக்கும். அது எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஆனாலும் பாருங்க, இன்னைக்கு நான் கொஞ்சோண்டு ஹீட் வச்சு அது கேர்ள்ஸ்ன்னு கொடுத்த உடனே தான் எனக்கு அப்பாடா அப்படின்ட்டு இருந்தது. ஓகே, நாட் டூ பேட் அப்படின்ற மாதிரி. ஸோ ஹீட் ஸ்டைலிங்கை வந்துட்டு கம்மி பண்ணேன். அதுவுமே நல்ல ஒரு ரிசல்ட் தான் வந்து கொடுத்துருக்கு. ஐம் ஹாப்பி அபவுட் இட். ஸோ ஹீட் ஸ்டைலிங் டூல்ஸ், ஸ்ட்ரைட்னஸ், கர்லர்ஸ், ப்ளோ ட்ரையர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க புறக்கணித்து விடுங்கள். ப்ளோ ட்ரையர் கொஞ்சம் எக்ஸப்ஷனலா, சில பேருக்கு வந்து தலைமுடியை வந்து ரொம்ப நேரம் ஈரமா வச்சிருக்க முடியாது. ஸோ ப்ளோ ட்ரைங் நீங்க பண்ணிக்கோங்க. ப்ளோ ட்ரை நீங்க பண்ணாலும் இந்த ஹீட்டான செட்டிங் வச்சுட்டு அப்புறமா உடனே கோல்ட் செட்டிங் இருக்கும்ல, அந்த மாதிரி மாத்தி பண்றது, இல்லை கம்மியான ஹீட் செட்டிங்ல பண்றதுன்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இல்ல வேண்டாம் அப்படின்னா இருக்கவே இருக்கு டேபிள் ஃபேன். அதுல வந்து நீங்க உங்க முடிய வந்து காய வச்சுக்கோங்க. டேபிள் ஃபேன் இஸ் மை லைக் ஃபேவரட் ஆக்சுவலா. என் முடிய காய வைக்கிறதுக்கு குவிக்கா ஆயிடும். என்ன அகைன் என்னோட முடி டைப்புக்கு வந்துட்டு அப்படியே பப்பரப்பான்னு விரிச்சிக்கும். இட்ஸ் ஓகே, முடிதான் வேணும், ஃப்ரிஸியா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்ட்டு நான் வந்து அதை விட்டுருவேன். ஸோ தீஸ் ஆர் லைக் சம் ஆஃப் த மெயின் திங்ஸ் தட் ஆக்சுவலா ஒர்க் மேக்கிங் மை ஹேர் க்ரோ ஃபாஸ்டரா அண்ட் ஹெல்தியரா அண்ட் பிரேக்கேஜை விசிபிளா கம்மி பண்ணது. நான் வந்து ஃபியூச்சர்ல மேபி ஐ கேன் டேக் சம் ப்ரோட்டீன் ஆர் பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ் என்னுடைய முடிக்காக, இன்னுமே கொஞ்சம் பெட்டரான ஹெல்த்துக்காக. இது வரைக்கும் நான் எதுவும் அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா எடுக்கிறேன்னு சொல்லுவேன். என்ன எடுக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது தெரியாது. ஸோ நீங்க போயிட்டு டாக்டர் இல்லைன்னா டெர்மடாலஜிஸ்ட் இல்லைன்னா முடிக்கான எக்ஸ்பர்ட் யாராவது ப்ரொஃபஷனலா இருப்பாங்களா அவங்கள பார்த்து
நீங்க உங்களுக்கு உங்க பாடிக்கு என்ன வேணும் அப்படின்றத பார்த்து நீங்க வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஒரு ரீசன் தான் நான் சப்ளிமெண்டா எதுவும் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாதது. நானுமே இது வரைக்கும் எதுவும் பண்ணல. அப்படியே பண்ணாலும் நான் சப்ளிமெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லுவேன். என்ன எடுக்கிறேன் அப்படின்றத இந்த ஒரு ரீசனுக்காக சொல்ல மாட்டேன். ஸோ அது ஒன்று சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வீடியோல இருந்து இதை நான் இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இங்க நான் காமிச்சிருக்க மென்ஷன் பண்ணிருக்க ப்ராடக்ட்ஸோட லிங்க்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்க சும்மா ரெஃபரன்ஸ்க்கு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எனக்கு ஜென்யூனா ஒர்க் ஆகிற எனக்கு பிடிச்ச சில ப்ராடக்ட்ஸ். யூ கேன் டெஃபினெட்லி செக் தம் அவுட். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான டிப்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா டூ லெட் மீ நோ அந்த காமெண்ட் செக்ஷன் பிலோ. எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாருமே என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.